SIR பணிகளால் தமிழ்நாட்டில் 77 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்படும் அபாயம். இதுவரை 5 கோடியே 18 லட்சம் கணக்கீடு படிவங்கள் மட்டுமே பதிவேற்றம். SIR பணியில் கூடுதல் பணியாளர்களை நியமிக்க உச்சநீதிமன்றம் அறிவுரை. தனி அதிகாரியை நியமித்து பணிச்சுமை குறித்து ஆய்வு செய்யவும் உத்தரவு. டெல்லி வந்த ரஷ்ய அதிபர் புட்டினை ஆறத் தழுவி வரவேற்ற பிரதமர் மோடி. விமான நிலையத்தில் நடன கலைஞர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்பு. 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக மணலி, புதுநகரில் 24 சென்டிமீட்டர் மழை பதிவு. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே நரிக்குறவர் குடியிருப்பை சூழ்ந்த மழைநீர். வீட்டில் இருந்த பொருட்கள் சேதம், நிரந்தர தீர்வு காண வலியுறுத்தல். மன்னார்குடி அருகே கோட்டூர் சுற்று வட்டாரத்தில் மழையால் 1500 ஏக்கர் நெற்பயிர்கள் சேதம். ஏக்கருக்கு 30,000 ரூபாய் நிவாரணம் வழங்க விவசாயிகள் கோரிக்கை. தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய 2 நீதிபதிகள் அமர்வு மறுப்பு. திருப்பரங்குன்றம் மலை தீப வழக்கில் அரசின் மேல்முறையீடு மனு தள்ளுபடி. கோயில் விவகாரத்துக்கு CISF வீரரை அனுப்பி நீதிமன்ற வரம்பை தனி நீதிபதி மீறியுள்ளதாக அரசு தரப்பு வாதம். காவல்துறைக்கு இணையாக மத்திய தொழிலக பாதுகாப்பு படை செயல்பட முடியாது என்றும் விளக்கம். தனி நீதிபதியின் உத்தரவால் திருப்பரங்குன்றத்தில் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டுள்ளதாக அரசு தரப்பு வாதம். பெரும் கூட்டத்தோடு சென்று பிரச்சனையை ஏற்படுத்திய மனுதாரர் மீது அவமதிப்பு வழக்கு தொடரவும் வலியுறுத்தல். பாமக பிரச்சனைக்கு சிவில் நீதிமன்றத்தை அணுக ராமதாஸ் தரப்புக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு. கட்சியில் பிரச்சனை நீடித்தால் மாம்பழம் சின்னம் முடக்கி வைக்கப்படும் என தேர்தல் ஆணையம் தகவல். ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்தது. சென்னையில் ஒரு சவரன் 96,160 ரூபாய்க்கு விற்பனை. எல்லா 5 லட்சத்து விடுதிகளிலும் எங்கள் கருப்பு தமிழனோ கருப்பு இந்தியனோ தான் செஃப்பா இருக்கான். யார் சாப்பிடுறது? எல்லாரும் போய் சாப்பிடுங்க. அவன் தொடாமல் பதார்த்தம் உண்டா? இந்தியா முழுக்க இருக்கிற செஃப் இன்றைக்கு சூத்திரனாக இருப்பதே பெரியார் கொடுத்த கொடை, பெரியாரின் வெற்றி என்று உங்களுக்கு சொல்ல வேண்டும். மணியம்மையார் போய் மிசால இந்த ஆளுநர் மாளிகைக்கு போகிறாரு. மக்கள் மாளிகையா? மைசூர் போண்டாவில் மைசூர் இருக்காது. மக்கள் மாளிகையில மக்கள் இருக்க மாட்டாங்க, அவர் மட்டும் இருப்பார். முதலமைச்சராக வருவதற்கு முன்பு யாருக்கும் பழனிசாமியை அவ்வளவாக தமிழ்நாடு முழுவதும் தெரிந்திருக்காது. ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் 72 கட்சியிலே பொறுப்பில் இருந்து 77 25, 26 வயதிலே சட்டமன்ற உறுப்பினரானவர். புரட்சித் தலைவர் காலத்திலேயே 91 அமைச்சராக இருந்தவர் என்று அவருடைய வரலாறு என்பது பழனிசாமியை விட எல்லா விதத்திலையுமே அவர் சீனியர் தான். உறுதியாக அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அமைதியானவர் தான், மென்மையானவர், ஆனால் ரொம்பவும் அழுத்தமானவர். அவர் இத்தனை நாட்கள் யோசித்து அந்த முடிவை எடுத்திருக்கிறார் என்றால் உறுதியாக பழனிசாமிக்கு பாடம் புகட்டுவதற்கு அவர் தயாராகிவிட்டார். துரோகத்திற்கு நோபல் பரிசு கொடுப்பதற்கு அவர் தயாராகிவிட்டார் என்பதுதான் அவருடைய நடவடிக்கையில் தெரியுது. அன்னியே இதை சொல்றாங்கன்னு நீங்க யோசிக்கலாம். ஆளுங்கட்சி ஆண்ட கட்சி பூத் கமிட்டி போடுறது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஆனா இன்னைக்கு தலைவர் சற்று உடல்நல குறைவை
ஏற்பட்டு 10 வருஷம் நம்ம வந்து எல்லாருடைய மைண்ட்லயும் நம்ம கேப்டன் மட்டுமே தான் இருந்தார். எப்படியாவது அவரை காப்பாற்றணும்னு போராடணும். 10 வருஷம் நம்ம எந்த ஊருக்குமே நான் வரல, உங்களுக்கு தெரியும். ஏன்னா எல்லா நேரம் தலைவர் கூடயே நான் இருந்ததுனாலதான். அதுக்கப்புறம் இப்பதான் எல்லா ஊருக்கும் வந்து உங்களை சந்திச்சுட்டு இருக்கேன். நம்மளுடைய இருண்ட காலம் முடிஞ்சிருச்சு. இனி ஒளிமயமான எதிர்காலம் தான் தேமுதிகவுக்கு. நம்ம தலைவர் எங்கும் போல நம்ம கூட தான் இருக்கிறார். ஒவ்வொரு கிட்டையும் அவர் இருக்கிறார். தெய்வமா இது நம்மளை வழி நடத்திக்கிட்டு இருக்கார். கேப்டன் இந்த கட்சியை மக்களுக்காக ஆரம்பிச்சார். மக்கள் புரிஞ்சுக்கல, விட்டுட்டாங்க. ஆனா இன்னைக்கு எல்லாரும் தலைவரை நினைச்சு கண்ணீர் வடிக்கிறார். இவ்வளோ ஒரு நல்ல மனிதரை நாம கோட்டை விட்டுட்டோம்னு. ஆனாலும் உங்களுக்கு நான் சொல்றேன், தலைவர் எங்கும் போல கருடராக நம்மை சுற்றி 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 வந்து நம்ம நாட்டையும் நம் மக்களையும் பாதுகாத்து தான் இருக்கார். இன்றைக்கும் சின்ன கவுண்டராக தலைவர் அவர்களை இன்னைக்கு கொண்டாடாதவங்க தமிழ்நாடுல, இந்தியாவில, உலகம் எல்லாம் கொண்டாடுறாங்க. அதே மாதிரி ஒரு தவசியாக இங்க வாழ்கின்ற மக்களுக்கு ஒரு உதாரணமா தலைவர் வாழ்ந்தார். வானத்தை போல படத்தின் மேல ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும்ன்றத நம்ம கேப்டன் சொன்னார். போன தடவை அதிமுக வெற்றி பெறாததுக்கு பாரதிய ஜனதா காரணம்னு சொல்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ஓகேவா? இப்போ ரெண்டாவது பாரதிய ஜனதா தமிழகத்தில் வந்து தேசிய ஜனநாயக ஆட்சி அமைக்கணும்னு தான் சொல்லியிருக்கோம். அதை தான் எங்களுடைய மாநில உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணியில் பலம் நீங்கள் நினைச்ச எல்லாம் இப்போ வெளியே வந்து மாறா விஜய் நோக்கி நகர்வு. கண்ணு முன்னால் ஒரு கவுன்சிலர் கூட இல்லையா உங்களுக்கு? ஒரு எம்எல்ஏ கூட இல்லை. ஒரு கூட இல்லை சார். 50 ஆண்டு அரசியல் வாய்ந்த செங்கோட்டையன் அவர்கிட்ட தானே போயிருக்காரு. இப்போ வந்து சில இடங்களில் வந்து துரியோதனன் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, சேராத இடந்தனில் சேர்ந்தால் என்ன நடக்கும்? தோல்வி தான் நடக்கும். அதனால் வந்து நீங்கள் இன்றைக்கி எழுதி வச்சுக்கிடுங்க, உறுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி. இன்னும் தேர்தலுக்கு பல வருஷம் ஒன்றும் இல்லை, கொஞ்ச நாள் தான். ஆனால் வெகு விரைவில் நிறைய மாற்றங்கள் மக்கள் மனசில் வந்திருக்கு. நிச்சயமாக ஆட்சி மாற்றம் உறுதி. நீங்கள் நினைக்கிறது கேட்குற கேள்விக்கு மாறான செய்திகள் பீகார் மாதிரி வந்து சேரும். இதுவரைக்கும் பொன் ராதாகிருஷ்ணன் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்தார். தானும் இருக்கிறேன், எனக்கு பாவம் கவர்னர் பதவி எதிர்பார்த்தாரு, துணை ஜனாதிபதி பதவி எதிர்பார்த்தாரு, எல்லாம் எதிர்பார்த்து கிடைக்கல. போலி ஆவணங்களை கொடுத்து பாமகவை அபகரித்து விட்டதாக அன்புமணிக்கு எதிராக மருத்துவர் ராமதாஸ் தொடர்ந்த வழக்கில் சிவில் நீதிமன்றத்தை அணுகுமாறு டெல்லி உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. பாமக நிறுவனரான ராமதாசுக்கும் அவரது மகனும் பாமக தலைவருமான அன்புமணிக்கும் இடையே மோதல் போக்கு நிலவி வருகிறது. இதனால் கட்சியினர் இரு பிரிவுகளாக செயல்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் பாமக தலைவராக அன்புமணியை அங்கீகரித்த விவகாரத்தில் தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக பாமக நிறுவனர் ராமதாஸ் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி மினி புஷ்கர்னா அமர்வில் விசாரணைக்கு வந்த போது ஆஜரான ராமதாஸ் தரப்பு வழக்கறிஞர் பல்பீர் சிங் போலியான ஆவணங்களை கொடுத்து தன்னை பாமக தலைவர் என அன்புமணி கூறி வருவதாக தெரிவித்தார். 3 ஆண்டுகள் மட்டுமே தலைவராக இருக்க முடியும் என்ற நிலையில் 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுக்குழுவை 2023இல் நடைபெற்றதாக தவறான ஆவணத்தை தாக்கல் செய்து தன்னுடைய பதவிக்காலம் 2026 வரை உள்ளதாக அன்புமணி தேர்தல் ஆணையத்தில் பொய்த் தகவலை பகிர்ந்துள்ளதாகவும் இவ்விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் ஒரு சார்பாக செயல்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். தேர்தல் ஆணையம் சார்பில் விளக்கமளித்த வழக்கறிஞர் கட்சியினர் இடையே நிலவும் பிரச்சனையில் ஆணையத்தை யாரும் குறை கூற முடியாது என்றார். ராமதாஸ் அன்புமணி இடையே பிரச்சனை தொடர்ந்தால் படிவம் A மற்றும் B-யில் இரு தரப்பு கையெழுத்து போடுவதையும் தேர்தல் ஆணையம் ஏற்காது என்றும் பாமக சின்னம் முடக்கி வைக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்தில் தெரிவித்தது. அன்புமணி தரப்பில் வாதிட்ட வழக்கறிஞர் பாமக என்பது அன்புமணி தலைமையிலான கட்சி என்பதால் மருத்துவர் ராமதாஸ் தரப்பு தங்களை பாமக என்று கூறவே முடியாது என குறிப்பிட்டார். அந்த வகையில் மருத்துவர் ராமதாஸின் மனு விசாரணைக்கு உகந்தது அல்ல என்பதால் அதனை தள்ளுபடி செய்யுமாறு அன்புமணி தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது. முத்தரப்பு வாதங்களுக்கு பிறகு தீர்ப்பளித்த நீதிபதி அங்கீகரிக்கப்படாத கட்சியை பொறுத்தவரை கட்சியின் உள் விவகாரங்களில் தேர்தல் ஆணையம் தலையிட்டு முடிவெடுக்க முடியாது என்றார். பாமக விவகாரம் தொடர்பாக உரிமையியல் நீதிமன்றத்தை அணுகுமாறு அறிவுறுத்திய நீதிபதி மருத்துவர் ராமதாஸ் தொடர்ந்த வழக்கை முடித்து வைத்தார். அன்புமணிதான் பாமக தலைவர் என்று கூறிய தேர்தல் ஆணையம் அதனை திரும்ப பெற்றுவிட்டது என்றும் மாம்பழ சின்னத்தை அன்புமணி பயன்படுத்தக்கூடாது என்று தெரிந்துவிட்டது எனவும் ராமதாஸ் தரப்பினர் கூறுகிறார்கள். ஆனால் இதனை மறுத்துள்ள அன்புமணி தரப்பினர் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அப்படி ஒரு வாதமே நடைபெறவில்லை என்று தெரிவித்துள்ளனர்.
அப்போ எங்கள் தரப்பில் கொடுத்த ஆவணங்களை எல்லாம் பார்த்த நீதிமன்றம் இது செல்லாதுன்னு சொன்ன உடனே தேர்தல் ஆணையமும் மருத்துவர் அன்புமணி கொடுத்த ஆவணங்களை வைத்துக்கொண்டு அவர் தலைவர் என்று சொன்னோம், இப்பொழுது நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்கிறோம்னு சொல்லிட்டாங்க. அதுவே மிகப்பெரிய வெற்றி. அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர்னு அவர் சொல்ல முடியாது, மாம்பழ சின்னம்னு தேர்தல் ஆணையம் கடிதம் கொடுத்துருந்தது. பீகார், தமிழ்நாடு, புதுச்சேரிக்கு மாம்பழ சின்னம் மருத்துவர் அன்புமணிக்குன்னு கொடுத்துருந்தது. அதுவும் இல்லை, முடக்கி வைக்கப்பட்டது. யார் தலைவர் என்பதை நீங்கள் சிவில் நீதிமன்றத்தில் முறையீடு செய்யுங்கள், சிவில் நீதிமன்றத்துக்கு போங்கன்னு நீதிமன்றம் சொல்லிடுச்சு. அதனால் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைத்ததாக, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வெற்றி கிடைத்ததாக நாங்கள் பார்க்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வழங்கிய மாம்பழம் சின்னம் அது முடக்கப்பட்டிருக்கிறது, இருவருக்குமே அங்கீகாரம் இல்லை என்று தேர்தல் ஆணையம் சொல்லிவிட்டது என்று சொல்லுகிறார்கள். நான் ஒரு வழக்கறிஞராக இந்த நேரத்தில் சொல்கிறேன், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாம்பழம் சின்னம் ஒதுக்கப்பட்டது தொடர்பாக எந்த வாதமும் முன்வைக்கப்படவில்லை. அதே போன்று நீதிபதியும் அந்த உத்தரவு தொடர்பாக எந்த உத்தரவையும் பிறப்பிக்கவில்லை. அதாவது தேர்தல் ஆணையம் 30/7/2025 பாட்டாளி மக்கள் கட்சிக்கு புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் போட்டியிடுவதற்கு 2026 மாம்பழம் சின்னத்தை ஒதுக்கி இருக்கிறது. எனவே அது குறித்த விவாதம் இன்று அவர்கள் தரப்பிலும் எழுப்பப்படவில்லை, எங்கள் தரப்பிலும் எழுப்பப்படவில்லை. நீதிமன்றமும் தெளிவாக சொன்னது, சின்னம் ஒதுக்குவது தொடர்பான பிரச்சனையில் இப்பொழுது நாங்கள் தலையிட விரும்பவில்லை, அது தேர்தல் ஆணையத்துடைய முடிவுக்கு உட்பட்டது என்று சொல்லியிருக்கிறது. திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் என்ற பெயரில் பாஜக மத கலவரத்தை ஏற்படுத்த முயற்சிப்பதாக அரசியல் தலைவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நீதிபதி GR சுவாமிநாதன் மீது நடவடிக்கை எடுக்கவும் கோரிக்கை விடுத்தனர். திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவது என்ற பெயரில் மதக்கலவரம் ஏற்படுத்த பாஜக RSS முயற்சி என திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி குற்றம் சாட்டியுள்ளார். அவர்கள் தங்கள் திட்டத்தை நிறைவேற்ற நீதிமன்றத்தை பயன்படுத்த முயற்சிப்பதாகவும், இதற்கு நீதிபதி தமது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவது சரிதானா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். திருப்பரங்குன்றத்தில் கலவரத்தில் ஈடுபட்டவர்களை உஃபா சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். தேவையில்லாத சமூக பதற்றத்தை நீதிபதி GR சுவாமிநாதன் ஏற்படுத்தியுள்ளார் என்றும், அவர் மீது சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி உரிய நடவடிக்கை எடுக்கவும் கோரிக்கை விடுத்துள்ளார். பாஜகவினர் ஆன்மீக போர்வையில் செயற்கையாக மோதல் அரசியலை உருவாக்குவதாக தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் கண்டனம் தெரிவித்துள்ளார். திருப்பரங்குன்றத்தில் நடந்தது சாதாரண விவகாரம் அல்ல, அது திட்டமிட்ட அரசியல் சதி என்றும், ஆன்மீகத்தை ஒரு கருவியாக பயன்படுத்தி தமிழ்நாட்டு அரசியலை கைப்பற்றவே மோதல் போக்கை உருவாக்க பாஜக முயற்சிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் பல ஆயிரம் ஆண்டுகளாக நிலவி வந்த சமூக நல்லிணக்கத்திற்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லா தெரிவித்துள்ளார். திருப்பரங்குன்றம் தொடர்பான வழக்கில் நீதிபதி சுவாமிநாதனின் தீர்ப்பு அரசமைப்பு சட்டத்தின் ஆன்மா சமூக நல்லிணக்கத்திற்கு எதிரானது என்றும் கூறியுள்ளார். திருவொற்றியூர் பேசின் சாலையில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்ற மாநகராட்சி சார்பில் நடவடிக்கை எடுக்கப்படாததால் அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். திருவொற்றியூர் பேசின் சாலையை அண்ணாமலை நகர், கார்கில் நகர், ராஜாஜி நகர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் மழை நின்ற பிறகும் சாலையில் தேங்கியுள்ள தண்ணீரை அகற்ற மாநகராட்சி உடனடியாக நடவடிக்கை எடுக்க அப்பகுதி மக்கள் வலியுறுத்தினர். 10 நாட்களுக்கு பிறகு கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற ராமேஸ்வரம் மீனவர்கள் வலையில் ஏராளமான மீன்கள் சிக்கியதால் மகிழ்ச்சியுடன் கரை திரும்பினர். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 700க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் சென்ற மீனவர்களின் வலையில் 10 டன் வரை காரல், சங்காம் உள்ளிட்ட மீன்கள் சிக்கின. ஒவ்வொரு விசைப்படகிற்கும் 8 முதல் 10 டன் வரை பல்வேறு வகையான மீன்கள் கிடைத்துள்ளதால் மீனவர்கள் மகிழ்ச்சியடைந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த மீஞ்சூரில் இடைவிடாது கொட்டிய கனமழையால் வட்டார கல்வி அலுவலகத்திற்குள் மழைநீர் புகுந்தது. அலுவலகத்திற்குள் கணுக்கால் உயரத்திற்கு தண்ணீர் தேங்கிய நிலையில் ஆவணங்களை பாதுகாக்க வட்டார கல்வி அலுவலர்கள் முயற்சி மேற்கொண்டனர்.
பின்னர் அலுவலகத்தில் தேங்கியிருந்த தண்ணீரை கல்வி அலுவலர்கள் பக்கெட்டில் எடுத்து வெளியே ஊற்றிய வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவலாகியுள்ளது. புழலி ஏரியில் இருந்து திறக்கப்பட்ட உபரி நீர் 2500 கன அடியிலிருந்து 1500 கன அடியாக குறைக்கப்பட்டது. ஏரியின் நீர்மட்டம் 20.7 அடியாக உள்ள நிலையில் நீர்வரத்து 1884 கன அடியாக சரிந்துள்ளது. சென்னை குடிநீருக்காக 184 கன அடி தண்ணீர் திறக்கப்படுகிறது. இதேபோல் சோழவரம் ஏரியிலிருந்து கொசஸ்தலை ஆற்றுக்கு 500 கன அடி உபரி நீர் திறக்கப்படுகிறது. ஏரியின் நீர்வரத்து 577 கன அடியாக வந்து கொண்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.